வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய, அதாவது வரலாறு புக்கில் இருக்கக்கூடிய நூல் ஆசிரியர். ஓகேங்களா? இந்த வினா விடை மட்டும்தான் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள், வரலாற்று ஆசிரியர் நூல். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இலக்கிய சான்றுகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. முன்வேத காலத்தில் உருவான வேதம் ரிக் மட்டும்தான். அப்போ வேதம் நான்கு வகைப்படும். ரிக்கு, யாசு, சாமம், அதர்வணம். இது நான்கு வேதங்கள். அந்த 4 வேதத்தில் பாருங்கள், முன்வேத காலத்தில் ரிக் வேதம் மட்டும்தான் உருவானது. பின்வேத காலத்தில் யாசூர், சாமம், அதர்வணம் ஆகிய 3 வேதங்கள் உருவானது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிபடங்கள், தர்சனங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் இது எல்லாமே பின்வேத காலத்தில் உருவானது. அடுத்து பாருங்கள், மௌரியர் காலம். அடுத்தது மௌரியர் காலத்தில் உருவானது அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூல். எழுதியவர் கௌடில்யர். முத்ராட்சதம், ஓகேங்களா, விசாக தத்தர். இண்டிகா, மெகஸ்தனிஸ் எழுதிய நூல். திவ்ய தனம், தாரா நாத். அங்குதார நிகாயனம், புத்த சமய இலக்கிய நூல். அடுத்து பாருங்க, சமண சமய நூல்கள். அடுத்தது சமண சமய நூல்கள். சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள். சீவக சிந்தாமணி, திருத்தக்க தேவர். சூளாமணி நூலை எழுதியவர் தோளாமணி தேவர். வளையாபதி நூலுக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. குஜராத் வரலாறு, ஹேம சந்திரன். நன்னூல் நூலை எழுதியவர் பவனநந்தி முனிவர். நேமிநாதம் நூலை எழுதியவர் குணவீர பண்டிதர். அங்கங்கள் பூர்வங்கள், சமண சமயத்தின் புனித நூல்கள். அப்போ அங்கங்கள் பூர்வீகங்கள் என்பது சமண சமயத்தின் புனித நூல்கள். அடுத்து பாருங்க, புத்த சமய நூல்கள். போன டைம் சமண சமயம் பார்த்தோம், இப்போ புத்த சமயம். ஜாதக கதைகள். புத்தரின் முன்பிறவி பற்றி கூறும் நூல் தான் ஜாதக கதைகள். மகாவம்சம், தீபவம்சம். இலங்கை புத்த சமய நூல்கள். திரிபீடம் என்பது புத்த சமயத்தின் புனித நூல். திரி என்றால் 3. ஓகேங்களா? பீடகம் என்றால் கூடை. அப்போ 3 கூடைகளை உடையது தான் திரிபீடம். மணிமேகலை நூல் எழுதியவர் சீத்தலை சாத்தனார். லலித விஸ்வாதாரம், புத்தரின் வாழ்க்கையை விளக்கும் நூல். அடுத்து பாருங்க, குஷேனர் காலம், அதாவது கணிஷ்கருடைய காலம். புத்த வரலாறு, அசுவகோஷா. புத்த சரிதம், சூத்திர அலங்காரம், அசுவகோஷர். மகா விபாஷம், வாசுமித்திரர். மத்தியமிகா சூத்திரம், நாகார்ஜுனர். கல்கானர், ராஜதரங்கணி. அப்போ இந்த ராஜதரங்கணி காஷ்மீரை பற்றி சொல்லக்கூடிய நூல். ஓகேங்களா? காஷ்மீர் இருக்குல்ல, இதனுடைய வரலாற்றை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் ராஜதரங்கணி. எழுதியவர் கல்கானர். அடுத்து பாருங்க, சுங்கர்கள் காலம் உருவான நூல்கள். மகாபாசியம், பதஞ்சலி. மாளவி மித்திரம், காளிதாசர். சாதவானவர்கள் காலம், கதாசப்த சாய், ஹலோ. யவனர்கள் காலம், பாக்டீரியா காலம்னு சொல்கிறாங்க. மிலிந்தரின் வினாக்கள், மலிந்த பன்கா. அடுத்து குப்தர் காலம். ஓகேங்களா? ஆரியப்பட்டர் அல்லது வராகப்பட்டர்னு சொல்லுவாங்க. அவர் எழுதிய நூல் ஆரியப்பட்டியம். இன்னொரு நூல் சூரிய சித்தாந்தம். அடுத்து வராகமித்திரர் அல்லது வராக மிகிரர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பஞ்ச சித்தாந்திகா, மிருக சம்கிருதை, பிருகத் ஜாதகம். இது எல்லாமே வராகமித்திரர் எழுதிய நூல். பிரம்மகுப்தா, பிரம்ம சித்தாந்தம். வாகப்பட்டர் அல்லது வாக்பாதர், அஷ்டாங்க
சம்கிருதம். பாலகாப்பியம் ஹாய்த்தியூர் வேதம். ஹாய்த்தியூர் வேதம். அடுத்து பாருங்க தன்வந்திரி. தன்வந்திரி ஆயுர்வேதம். தன்வந்திரி ஆயுர்வேதம். அடுத்து காளிதாசர் எழுதிய நூல் பாருங்க சாகுந்தலம், மாளவிகாக்கனி, மித்திரவேதம், விக்ரம ஊர்வசி, ரகுவம்சம், குமாரவம்சம், மேகதூதம், ரிது சம்காரம். விசாகதத்தர் எழுதிய நூல் தேவி சந்திரகுப்தம். தேவி சந்திரகுப்தம். அடுத்து பாருங்க சூத்திரக்காரர். சூத்திரக்காரர் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா மிருச்சிக கடிதம். பராவி கிருதா ஜூன்யம். விஷ்ணு சர்மா எழுதிய நூல் பஞ்சதந்திர கதைகள். அடுத்து பாருங்க கர்சருடைய காலம். ஓகேங்களா? கர்ச சரிதம், காதம்பரி, பாணர் எழுதிய நூல். ஜெயசேனர் கீத கோவிந்தம். நாகநந்தா ரத்தினவலி, பிரியதர்சிகா, ஹர்சர் எழுதிய நூல். அடுத்து ராஜபுத்தருடைய காலங்கள். ராஜபுத்திரர்கள் காலம். பாலபாரதம், பாலராமாயணம், ராஜசேகர், பிருத்திவிராஜ் சரோசோ, சாந்தி பர்தாய், கல்கானர், பில்கானர், விக்ரம சரிதம். விக்ரம சரிதம். அடுத்து பாருங்க அரோபிய துருக்கியர் படையெடுப்பு. அரோபிய துருக்கிய படையெடுப்பு. அரோபிய துருக்கிய படையெடுப்பு. கீதா ஈஹின் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா அல்பெரணி. ஷாநாமா அப்படிங்கிற நூலை எழுதியவர் பிர்தௌசி. பாதுஷா நாமா அப்படிங்கிற நூலை எழுதியவர் அப்துல் ஹமீத் லகோரி. அடுத்து டெல்லி சுல்தான் காலம். அஸ்ரத் நாமா, தாஜ் உல் மாஷிர், ஹாசன் நிசாமி, தாரி பெருசாகி, ஜியாதீன் வராணி, அனுபாசியம் வல்லாபா, தபாகத் இ நசரி, பின்காய் உஸ் சிராஜ், ஷபாக் இ ஹிந்து, காய் ஹெயின் உல் புருக், துக்லக் நாமா. துக்லக் நாமா இந்த நூலில் எழுதுனது யாருன்னா அமீர் குஸ்ரு. இபின் பட்டோடா, ரெக்லா. ரெக்லா இபின் பட்டோடா ரெக்லா. அடுத்து பாருங்க விஜயநகர பாமினி பேரரசுடைய காலங்கள். விஜயநகர பாமினி பேரரசுடைய காலங்கள். அமுக்துமால்யா, உஷா பரிநாயம். இன்னொரு நூல் ஜம்பாவதி கல்யாணம். ஜாம்பாவதி கல்யாணம். இந்த 3 நூலை எழுதியவர் யாருன்னா கிருஷ்ண தேவராயர். மதுர விஜயம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் கங்கா தேவி. சிபுசிஸ்தா சுதாநிதி சயானா. நெகண்டு சூடாமணி மண்டல புரதர். தத்துவ சிந்தாமணி லட்சுமண தண்டநாதா. லட்சுமண தண்டநாதா. அடுத்து பாருங்க முகலாயருடைய காலம். பாபர் நாமா, பாபர். உமாயூன் நாமா, குல்பதன் பேகம். அக்பர் நாமா, அயனி அக்பரி, அபுல் பாஷல். துசுக்கி ஜஹாங்கிரி, ஜஹாங்கீர். ஷாஜஹான் நாமா, இனயத் கான். இனயத் கான். பகவத்கீதை உபநிடதம் பாரசீக மொழிபெயர்ப்பு. தாரா சிக்கோ. தாரா சிக்கோ. ஆலம்கீர் நாமா, மிர்சா முகமது காசிம். பத்மவாத் மாலிக் முகமது ஜெயசி. ராமசரித மனாஸ் துளசிதாச. அடுத்து பாருங்க அயல்நாட்டு குறிப்புகள். அடுத்தது அயல்நாட்டவர் குறிப்புகள். மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் இண்டிகா. இது கிரேக்க பயணி சந்திரகுப்தர் மௌரியருடைய காலத்துக்கு வந்தவர் தான் மெகஸ்தனிஸ். அப்போ மெகஸ்தனிஸ் யாருடைய காலத்தில் வந்துன்னு கேட்டாங்கன்னா சந்திரகுப்த மௌரியருடைய காலம். அவர் ஒரு கிரேக்க பயணி. அவர் எழுதிய நூல் இண்டிகா. இந்த இண்டிகா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திர நகராட்சி முறையை பற்றி குறிப்பிடுகிறது. அப்போ இண்டிகா எதை பற்றி சொல்லுது? பாடலிபுத்திர நகராட்சி முறையை பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்தது டெய்மாஸ்கஸ் கிரேக்க
பயணி. ஓகேங்களா? இது யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா பிந்துசாரர், டயானிசியாஸ் எகிப்து பயணி. இதுவும் பிந்துசாரருடைய காலம். ஓகேங்களா? அப்போ மெகஸ்தனிஸ் சந்திரகுப்தருடைய காலத்தில் இந்தியாவுக்கு வந்தவர். பிந்துசாரர் காலத்தில் டெய்மாஸ்கஸ் அப்படிங்கிறவர் வந்திருக்கிறாரு. இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா டயானிசியாஸ் அப்படிங்கிறவர் பிந்துசாரருடைய ஆட்சி காலத்தில் வந்திருக்கிறாங்க. இவர் எகிப்து பயணி, இவர் டேஸ்மாஸ்கஸ் அப்படிங்கிறது கிரேக்க பயணி. நீங்கள் 2 பேருமே பிந்துசாரருடைய காலத்தில் இந்தியாவுக்கு வந்தவர்கள். அடுத்து பாகியான் என்பவர் சீன பயணி. யாருடைய காலத்தில் வந்தார்? 2ஆம் சந்திரகுப்தருடைய காலத்துக்கு இந்தியாவுக்கு வந்தார். இவர் எழுதிய நூல் பாருங்க, போ கோயி. அடுத்து பாருங்க, யுவாங் சுவாங் சீன பயணி, ஹர்ஷர் காலத்துக்கு இந்தியாவுக்கு வந்தவர். இவர் எழுதிய நூல் சியூக்கி. அடுத்து பாருங்க, இட்சிங், இவரும் சீன பயணி. இவர் யாருடைய காலத்தில் வந்தார்னா குமாரகுப்தருடைய காலம். அடுத்து பாருங்க, அல்பெரினி அரேபிய பயணி, முகமது கஜினுடைய காலத்துக்கு இந்தியாவுக்கு வந்தவர். இபின் பட்டூடா மொரிசியஸ் நாட்டு பயணி, முகமது பின் துக்ளக் காலத்துக்கு இந்தியாவுக்கு வந்தவர். நிக்கோலா டி கோண்டி, இவர் இத்தாலி அல்லது வெனிஸ் நகர பயணி, 2ஆம் தேவராயருடைய காலத்துக்கு இந்தியாவுக்கு வந்தவர். அப்துல் ரசாக் பாரசீக பரணி, 2ஆம் தேவராயருடைய காலத்துக்கு இந்தியாவுக்கு வந்தவர். டொமினிகோ பாய்ஸ் தூர் பார் கோஷா போர்ச்சுகீசருடைய பயணி, இவர் கிருஷ்ணதேவருடைய காலத்துக்கு இந்தியாவுக்கு வந்தவர். அடுத்து பாருங்க, அத்தனசியஸ் நிகிடின் ரஷ்ய நாட்டு பயணி, அச்சுதாரருடைய காலத்துக்கு இந்தியாவுக்கு வந்தவர். யாருடைய காலம்? அச்சுதாரர். அடுத்து பாருங்க, பெர்னிஃப் நுனிஸ் போர்ச்சுகீசினுடைய பயணி, இவரும் அச்சுதாராயர் காலத்துக்கு இந்தியாவுக்கு வந்தவர். மார்கோ போலா, இவர் வெனிஸ் நகர பயணி, 2ஆம் மாரவர்ம குலசேகரன் காலத்தில் தென்னிந்தியாவுக்கு வந்தவர், 1298. அடுத்தது அல் மசூத் அரேபிய நாட்டு பயணி, 1957. அடுத்து பிலினி, ஓகேங்களா, கிரேக்க ஆசிரியர், இவர் எழுதிய நூல் இந்தியாவின் இயற்கை வரலாறு. அடுத்தது தாலமி, கிரேக்க ஆசிரியர், இந்தியாவின் புவியியல் அமைப்பு அப்படிங்கிற நூலை எழுதியவர். அடுத்து பாருங்க, கற்காலம், வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் தான் கற்காலம்னு சொல்கிறாங்க. அறிவியலின் துணை கொண்டு வரலாற்று ஆதாரங்கள் ஆய்வு செய்யும் முறைக்கு பெயர் ரேடியோ கார்பன் அல்லது கார்பன் 14ன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, மரத்தினுடைய வயதை கண்டறிய டென்ட்ரோ கால கணிப்பு முறை. ஓகேங்களா? இந்த ரேடியோ கார்பன் 14 அப்படிங்கிறது அறிவியல் துணை கொண்டு, ஓகேங்களா, ஒருத்தருடைய பாறை, ஓகேங்களா, எலும்புக்கூடு எந்த காலத்தில் வாழ்ந்தா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கார்பன் 14 அப்படிங்கிற ஐசோட்டோப்பு. மரத்தினுடைய வயதை கண்டறிய டென்ட்ரோ கால கணிப்பு முறை. மரத்தினுடைய உட்பகுதியில் காணப்படும் வளையங்களை வச்சு அந்த மரம் எத்தனை வருஷம் இருக்குதுன்னு சொல்லலாம். பிசினா பிஃபோர் கிறிஸ்டின், ஆடுனா ஏனோ டொமினியன், பிடினா பிஃபோர் திருவள்ளுவர், ஏடினா ஆஃப்டர் திருவள்ளுவர். பாருங்க, ஓகேங்களா. சார்லஸ் ஆலன் அவர் எழுதிய நூல் பாருங்க, தி சர்ச் ஃபார் த இந்தியா லாஸ்ட் எம்பரர். ஓகேங்களா? யார்? சார்லஸ் ஆலன். அவர் எழுதிய நூல் தி சர்ச் ஃபார் த இந்தியா லாஸ்ட் எம்பரர். ஓகேங்களா? இந்த நூல் யாரை பற்றி சொல்லுதுன்னா, அசோகர் இருக்கிறார்ல, ஓகேங்களா, முதல் மருத்துவமனையை அமைத்தவர், விலங்குகளுக்கான முதல் மருத்துவமனையை அமைத்தவர் அசோகர் தான். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் த சர்ச் ஃபார் த இந்தியா லாஸ்ட் எம்பரியர். யார் எழுதுனாங்கன்னு கேட்டாங்கன்னா சார்லஸ் ஆலன். அடுத்து வரலாற்றினுடைய தந்தை ஹெரோடாட்டஸ். இவர் தான் எகிப்து நைல் நதியின் நன்கொடை என்று சொன்னவர். பிரம்ம சித்தாந்தம் பிரம்மகுப்தா. மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் இண்டிகா. அசோகோசர் எழுதியது புத்த சரிதம் சூத்திர அலங்காரம். அடுத்தது ஹவுடில்லியருக்கு வேறு பெயர் விஷ்ணுகுப்தர், ஜானகியர், இந்தியாவின் மாக்கியவல்லி. ஓகேங்களா? இவர் எழுதிய நூல் அர்த்த சாஸ்திரம். ஓகேங்களா?
இந்த அர்த்த சாஸ்திர நூல் தான் ஓகேங்களா அரசியலமைப்புக்கு உருவாவதற்கு அடிப்படையாக இருந்த நூல் அர்த்த சாஸ்திரம் ஓகேங்களா. இந்த நூல் எதை பார்த்து காப்படிச்சாங்கன்னா தி பிரின்ஸ் அப்படிங்கிற ஒரு நூல் ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா மாக்கியவல்லி எழுதிய தி பிரின்ஸ் அப்படிங்கிற நூலை பார்த்து காப்பி அடித்த நூல் தான் அர்த்த சாஸ்திரம். அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவ கௌடில்யர். பிரின்ஸ் தி பிரின்ஸ் அப்படிங்கிற நூலை எழுதியவ மாக்கியவல்லி. அதனால் கௌடில்யரை இந்தியாவின் மாக்கியவல்லி என்று அழைக்கப்பட்டார். அடுத்து தண்டி. தண்டி எழுதிய நூல் காவிய தரிசனம், தண்டி அலங்காரம். அப்போ தண்டி 2 நூல் எழுதியிருக்கிறாரு. ஒன்று காவிய தரிசனம், இன்னொன்று தண்டி அலங்காரம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாபர். பாபர் நாமா. துசிகி பாபரி அப்படிங்கிறது பாபர்னுடைய வரலாற்று நூல். எந்த மொழியில் எழுதியிருக்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா துருக்கி மொழி. அப்போ பாபருடைய சுயசரிதை நூல் துசிகி பாபரி ஓகேங்களா. எந்த மொழி நூல்? துருக்கி மொழி நூல். அப்போ பாபர் எழுதிய நூல் பாபர் நாமா. அடுத்து கல்கானர் எழுதிய நூல் ராஜதரங்கணி. ராஜதரங்கணி. அடுத்து பாருங்க துளசிதாசர். துளசிதாசர் எழுதிய நூல் ராமசரித மானஸ். ஹேமச்சந்திரர் எழுதிய நூல் குஜராத்தின் வரலாறு. பிர்தௌசி எழுதியது ஷா நாமா. சந்த் பரிதி எழுதிய நூல் பிருத்திவிராஜ் ராஜோ. ஜெயதேவர் எழுதிய நூல் கீத கோவிந்தம். அடுத்து பாருங்கள் கிருஷ்ணதேவராயர் எழுதிய நூல் அமுக்தமால்யா, அமுக்கமால்யுதா, உஷா பரிணாயம், ஜாம்பாவதி கல்யாணம். இந்த அமுக்தமால்யா அப்படிங்கிறது ஆண்டாளின் வரலாற்றை பற்றி சொல்லக்கூடிய நூல். ஆண்டாளின் வரலாறு ஓகேங்களா. ஆண்டாளின் வரலாற்றை சொல்லக்கூடிய நூல் அமுக்தமால்யா. அடுத்து கங்காதேவி இவர் எழுதிய நூல் மதுர விஜயம். அடுத்து பாருங்கள் ஹர்ஷர் எழுதிய நூல் நாளானந்தா, பிரியதர்சிகா, ரத்தினவாளி. ரத்தினவாளி. வாசுமித்திர எழுதிய நூல் மகாவி பாஷம். நாகார்ஜுனர் எழுதிய நூல் பிரம்மசூத்திரம், மத்தியமிகா சூத்திரம். சரகர் எழுதிய நூல் சரக சங்கீதா. சுசுருதர் எழுதிய நூல் சுசுரித சங்கீதா. சுசுரித சம்ரிதா. அடுத்து பாருங்க மகேந்திரவர்மன் எழுதிய நூல் மத்த விலாச பிரகடனம். இது ஒரு நாடக நகைச்சுவை நூல். அடுத்து பாருங்க அபுல் பாஷல் அக்பர்நாமா, அயனி அக்பரி. அபுல் பாஷல் எழுதிய நூல் அக்பர்நாமா, அயனி அக்பரி. அடுத்து பாருங்க காளிதாசர் எழுதிய நூல் விக்ரம ஊர்வசி, மாளவிகா அக்னிமித்திரன், சாகுந்தலம். இந்த 3 நூலுமே நாடக நூல். அப்போ விக்ரம ஊர்வசி, மாளவிகா அக்னிமித்திரன், சாகுந்தலம் இது 3மே நாடக நூல். ரகுவம்சம், குமாரவம்சம் இது காப்பிய நூல். ரகுவம்சம், குமாரவம்சம் காப்பிய நூல்கள். ருது சம்காரம், மேகதூதம் இது கவிதை நூல்கள். இது கவிதை நூல்கள். அடுத்து பாருங்க வராகமிகிரர். வராகமிகிரர் எழுதிய நூல் பிரகத் ஜாதகா, பிரகத் சங்கீதா, பஞ்ச சித்தாந்திகா. ஆரியப்பட்டர் எழுதிய நூல் ஆரிய பாட்டியம், சூரிய சித்தாந்தம். விசாகதத்தர் எழுதியது முத்ராசதம், தேவி சந்திரகுப்தம். அடுத்து குப்தர் கால நூல்கள். குப்தர் கால நூல்கள். பாணினி எழுதிய நூல் அஷ்டத்தியாயி. பதஞ்சலி எழுதிய நூல் மகாபாசியம். விமலா எழுதிய நூல் சமண ராமாயணம். சூத்திரக்காரர் எழுதிய நூல் மிருச்சிக கடிதம். பாலகாப்பியர் எழுதிய நூல் கஸ்தியா யூர்வேதா. மந்தகர் எழுதிய நூல் தர்மசாஸ்திரம் அல்லது நீதி சாஸ்திரம். அமரசிம்மர் எழுதிய நூல் அமரகோஷம். அமரசிம்மர் எழுதிய நூல் அமரகோஷம். அமரசிம்மர் எழுதிய நூல் அமரகோஷம். அடுத்து பாருங்க சந்திர கோமியர், சந்திர வியாக்கரணம். வானர் எழுதிய நூல் ஹர்ஷசரிதம், காதம்பரி. தன்வந்திரி எழுதிய நூல் ஆயுர்வேதா. விஷ்ணு சர்மா எழுதிய நூல் பஞ்சதந்திர கதைகள். யுவாங் சுவாங் எழுதிய நூல் சியூக்கி. பாகியான் எழுதிய நூல் போ கோயி. தெனாலிராமன் எழுதிய நூல் பாண்டுரங்க மகாமாத்தியம்.
ஹிட்லர் எழுதிய நூல் மெயின் கேப். ராஜாராம் மோகன் ராய் எழுதிய நூல் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள், அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் பலி. சுவாமி தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல் சத்யார்த்தா பிரகாஷ். அடுத்து வள்ளலாளர் ராமலிங்க அடிகள் ஜீவகாருண்ய ஒலிக்கும் மனுமுறை கண்ட வாசகம் திருவருட்பா. வள்ளலார் ராமலிங்க அடிகளார் எழுதிய நூல் ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் திருவருட்பா. ஓகேங்களா? இதுவரை நம்ம ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நூலினுடைய ஆசிரியனுடைய வினா விடையை நம்ம வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.